இங்க ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கடையில இருக்க மாங்காய் கீழே விழுந்துருது. அதனால இந்த பொண்ணுமே அந்த மாங்காவை எடுக்கிறதுக்காக போவா. அப்ப ஒரு போலீஸ்காரன் இந்த பொண்ணு இடிச்சுட்டு நிக்காம போயிட்டே இருக்கான். அதனால இந்த பொண்ணுமே அந்த வண்டி கடையில மாட்டிக்கிறா. அது தெரியாம அந்த போலீஸுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறான். இவன் போற வேகத்துல அந்த பொண்ணு அடியில தேஞ்சுக்கிட்டே இருக்கா. இத பார்த்து அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுமே அந்த வண்டி பின்னாடி வேகமா ஓடி வராங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் இவங்கள பார்க்காம அந்த வண்டியை ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள போய் நிறுத்துறான். அப்ப அந்த பொண்ணோட அப்பாவுமே அந்த பொண்ணை பார்க்க முடியாம தான் சட்டையை கழட்டி அந்த பொண்ணை போத்திக்கிறாரு. இப்பதான் அது எல்லாத்தையுமே அந்த போலீஸ்மே பாப்பான். இவங்க வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பொண்ணை புடிச்சிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க இந்த விஷயத்தை வெளியில சொன்னீங்கன்னா நான் இந்த பொண்ணை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்றான். அதனாலேயே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுமே பயந்து யாருக்குமே இந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த பொண்ணோட டீச்சருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். சோ அதனால இந்த பொண்ணுமே அந்த விஷயத்தை ஐஜி கிட்ட சொல்லலாம்னு போகும்போது அந்த போலீஸோட அடியாலே இந்த பொண்ணை கொன்னுருவான். ஆனா இந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே தன்னோட அண்ணன்ட்ட சொல்லியிருப்பா. அவனுமே இந்த பொண்ணை கொன்ன அடியாலையுமே கொன்னுருவான். கடைசியா அந்த போலீஸ்க்குமே தண்டனையுமே வாங்கி கொடுத்துருவான். இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.